வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஜெரோஸு, அப்புறம் இந்த ராக்கஃபெல்லரு, இந்த ஜேக்கப் ராத்ஷைல்டு, இவனுங்க எல்லாருமே இலுமினாட்டி. அது இல்லாமல் அவங்க தான் ஜூஸு, அவங்க தான் வந்து ஏலியன் பிளட் லைனு. அவனுங்க எல்லாருமே பொட்டை மாதிரி போயிடும். அதுதான் கதை. அவனை வந்து இப்போ டேவிட் ராக்கஃபெல்லரு, ஜெரோஸு, இவனுங்க மூஞ்செல்லாம் வந்து எங்கள் பாட்டி மாதிரி மாற்றி வச்சுருக்கானோ. மாற்றி வச்சுட்டு என்னை கோத்துள்ளான்னு பார்க்குறானோ. அவனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அவனுக்கு எங்கே பார்த்தா ஆள் இருக்குது. எல்லா 9 சேர்ந்து என் முதுகில் குத்தி நான் தான் பண்ணேன்னு சொல்லலான்னு சொல்லி பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவனுங்களோட பிளாட்டு. அதோடு இல்லாமல் என் பாட்டியாக இருக்கட்டும், என் அக்காவாக இருக்கட்டும், எங்கள் அம்மா அப்பா எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டு, அது இல்லாமல் இந்த நடிகைகள்லாம் இருக்காங்கள்ல, நடிகைகளையுமே அசிங்கப்படுத்தி தான் வச்சுருக்கானோ. என்னென்னா இவனெல்லாம் கே புண்டாமணும். பொட்டை மாதிரி போய்ட்டோம். எல்லாமே கேவாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் கே மட்டும்தான் அவங்களோட சேர முடியும். மீதி எல்லாரையும் கொண்டு விடுவானோ. அதுக்கு தான் வந்து ஏகப்பட்ட இது வச்சுருக்கணும். எங்கே பார்த்தாலும் கவர்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேலை பார்க்குற ஒருத்தவனே வேலை பார்க்க விட்டுட்டு இந்த 9 ஓடிடுவானோ. எங்கேயாவது போய் ஊரை சுற்றிட்டு எதாவது பண்ணிட்டு வருவானோ. அதே மாதிரி அவனுங்களை கண்டிக்க மாட்டானோ. எவன் ஒழுங்காக வேலை பார்க்குறானோ அவனை தான் போட்டு தரிப்பானோ. என்னையும் அதான் பண்ணணும். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கார்ப்பரேட்டாக இருக்கட்டும். கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் மேலே ஏற விட மாட்டான், என்ன வளர விட மாட்டேங்கிறானோ. என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆளுங்க எவனுமே வளர விட மாட்டானோ. சொன்னதை கேட்டால் தப்பிச்சிக்கலாம். அப்படியே கேட்டுக்கிட்டாலுமே கேவாக இல்லை அப்படின்னா போட்டு தள்ளுவானோ. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற 10% மக்கள் வந்து மேக்ஸிமம் கே. 90% மக்கள் அவனுங்க ஏன் கொல்லணும்னு நினைக்கிறானோ அவனுங்கெல்லாம் கே கிடையாது. அவனை பொட்டை மாதிரி பயலோ. அதுதான் கதை. அவனை மொத்தமும் 9 புண்டாமணும். அவனை வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தானோன்னா, எம்கே அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது. இப்போ விஜயகாந்த் கொஞ்ச நாளாக இந்த சாவறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார். மூளையை வந்து இது பண்ணிவிடணும். அதாவது மூளையை ஒரு எம்கே அல்ட்ரான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து அவனுங்க பண்ணுறானோ. அதை அடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க சொல்கிறத அவனுங்க கேட்பானோ. அவனுங்க பேசுகிறத, அதாவது மைக்கில் இங்கே ஒரு மைக்கு இல்லைன்னா மண்டபத்தில் ஏதாவது சிப்பு வச்சு சொல்கிறத பேச வைப்போம். இல்லைன்னா சூனியை வச்சு கூட பேச வைப்போம். சிப்பாக கூட இருக்காது, அது வந்து இதாக கூட சூனியை வச்சே பேச வைக்க முடியும். இந்த சாக்கரா பாயிண்ட்லாம் கட்டினா பேச வைக்க முடியும். சூனியத்தில் ஏகப்பட்டது பண்ண முடியும். கிட்னியை வலிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி காப்பி பண்ணி வைக்க முடியும் எதையுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி உள்ள ஒருத்தவங்களுக்கு என்னென்னலாம் அறிகுறி இருக்குமோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு இதில் வைக்க முடியும். எனக்கே வைக்க முடியும், ஆனால் வராது. அதேமாரி கேன்சருமே வர வைக்கிற மாதிரி அந்த அறிகுறிகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வைக்கவும் முடியும்னு எனக்கு தெரில. எனக்கும் சூனியை பற்றி மொத்தமாலாம் தெரியாது. ஏன்னா நிறைய தான் காட்டில் இவனுலாம் மறைக்கிறான் எல்லாத்தையுமே. இந்தமாரி உலகத்தையே அடிமைப்படுத்தி நம்ம எல்லாருமே இப்போ இவனுங்க கொடுக்குற இந்த மாத்திரை மருந்து, இந்த படம் வந்துல அவன் பேர் என்ன, லெஜண்ட் சரவணன் அவரோட படம் வந்து லெஜெண்டு. அந்த படத்தில் வந்து காட்டுற மாதிரி தான். டாக்டர்னு இல்லை, எல்லா துறையிலையுமே அவனுங்க சொல்கிறத அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுங்கள தான் வச்சுருப்பானோ. அவனுங்க சொல்கிறத கேட்குற வரைக்குமே உங்களெல்லாம் மேனேஜர் ஆக்க மாட்டானோ, இல்லை வேறு போஸ்ட்டுக்கு இது மாற்ற மாட்டானோ. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் எதாவது கேள்வி கேட்குறேன், நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அவனுங்க வந்து பிளாக் கிங்கு, அவனுங்கெல்லாம் ஒயிட்டு கிங்கு. இவனுங்கள்ட்ட சொல்லணும் அவன் ஒரு கிங்குடா அப்படின்னு சொன்னால் இவனுங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிடணும், அவன் கே இல்லை, கே இல்லையோ அவன் கிங்கு அப்படின்னாலே அவனுங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஹா, அவன் ஏதோ சொன்னதை செய்யாமல் வேறு ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிறத அவனுங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவனுங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி வாங்க பார்ப்பானோ. ப்ரைம் சாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டை வந்து நான் முழுசாக சொல்லலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை, எல்லாத்தையுமே எல்லாம் சொல்லலை. பாதியை போட்டு அவங்க கையில் கொடுத்தா அந்த புண்டைக்கு ஒன்றும் புரியல. அதனால் அந்த தாயலி அப்படியே அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாரையுமே வச்சு பேசி வாங்கலான்னு பார்த்தானோ. ஆனால் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதான் பண்ணுறானோன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், ஏன்னா என்னை கம்பெனியில் வச்சுருப்பானோன்னு நினச்சேன். ஆனால் அவங்க எவன்ட்ட நான் சொன்னனோ அந்த புண்டையை வச்சு என்னை வெளில அனுப்பிச்சு என்னை போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் அடிக்கிறானோ. என்னை எப்படியாவது காலில் விழ வைக்கலான்னு பார்க்குறானோ. இப்போ கூட நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து என் சொந்தக்காரன் ஒருத்தவனுக்கு நான் வந்து இது கொடுத்துருக்கேன். எதுக்கு? வட்டிக்கு. எதுக்குன்னா நான் வந்து இப்போ என் பையனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். எனக்குமே ஒரு 2 இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸு. இது எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். நான் 2,40,000 கிட்டத்தட்ட 2,50,000 எடுத்து வைக்கணும் நாம் வருஷத்துக்கு. இந்த மாதிரி என்னை பணத்தை சேர்க்கவே விட மாட்டேன். இப்போ நான் வந்து இப்போ நினப்பேன், அப்பாடா இந்த மாதம் ஒரு 500 ரூபா சேர்த்து வச்சுருவோன்னு. அந்த 500 ரூபாய் ஏதாவது ஒரு இதில் எதையாவது ஒன்று பண்ண வச்சுருவானோ. பண்ண வச்சுட்டு இப்போ என்ன சொல்லணும்னா, நான் போனது எல்லாமே இலுமினாட்டியோட இடம்,
நான் வந்து ஒரு இலுமினாட்டி, நான் பிளாக் மணி வாங்கினேன், நான் பிட்காயின் வாங்கினேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இருந்தால் நான் என்ன புண்டைக்கு நான் பிச்சை எடுக்கிறேன், பொட்டை புண்டை. அவனை சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவனெல்லாம் 9 புண்டாகணும். அவனை இந்த உலகத்தை வந்து அழிக்க நினைக்கிறது காரணமே என்னென்னா 90% மக்கள் அவனுக்கு ஒத்துழைக்கலை. அதுவும் இல்லாமல் அவனுக்கு கே இல்லை. அதுதான் கதை. அவனெல்லாம் கே 9 புண்டாகணும், பொட்டை மாதிரி பயலம். ஒருத்தவன் முதுகு குத்திக்கிறதுக்காக நிற்கிறானோ. இதுதான் கதை, இதுதான் நடக்குது. இதை மாதிரி இதெல்லாம் வந்து சொன்னால் அவங்களுக்கு காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன், அதாவது நான் வந்து கல்கி அவதார் அப்படிங்கும்போது நான் வந்து உலகத்தில் நடக்கிற வெறும் இந்த கவர்மெண்ட்டை மட்டும் மாற்றுங்க, வெறும் இந்த கார்பரேட்டை மட்டும் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அவனை பண்ணுறது எல்லாமே அநியாயம். கார்பரேட்லேயும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி, எல்லாத்தையுமே அநியாயம் தான் பண்ணுறானோ. தமிழ்நாடு ரொம்ப கேவலமாக இருக்கிறதுக்கு காரணமே அவனை தான். எல்லாம் தமிழ்நாடுன்னு இல்லை, உலகமே எல்லா இடத்துலையுமே பிரிவினையே உண்டாக்குறானோ. ஜாதி பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் 5 ஜாதியாக தான் வர்ணா சிஸ்டம்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில், ராஜா காலத்தில். பார்த்திங்கன்னா இந்த ஆசாரியார், இந்த அப்புறம் வந்து சிலை செய்கிறவன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வீரர்கள், அப்புறம் சிப்பாயி, அப்புறம் வந்து இந்த மாதிரி, அப்புறம் இப்படி தான் அந்த வணிகர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பானோ. இந்த மாதிரி தான் இருந்தானோ. இப்போ அவங்கள எல்லாத்தையுமே பிரித்து ஒவ்வொரு ஜாதின்னு க்ரியேட் பண்ணி, ஜாதியிலையும் சரி குடும்ப பேர்லேயுமே இருப்பானோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவன் பேர் என்ன, நாகார்ஜுனா, அவன் ஒரு இலுமினாட்டி. அவன் ஃபேமிலியில் வர எல்லாம் இந்த ஆக்டரு, டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் இந்த அதுலேயும் தான் எல்லாத்துலேயுமே தான் இலுமினாட்டி இருக்கணும். எதில் போனி நான் இப்போ நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். ஏன் டிவிக்கேவே விஜயே இலுமினாட்டி தான். விஜய் இலுமினாட்டினா அவனோட கட்சியில் இருக்கிறவனும் இலுமினாட்டி தான். ஆனால் அவனுங்கெல்லாம் ஹையர் பொசிஷனில் இருப்பானோ, நம்மளெல்லாம் கீழே வச்சுருக்கானோ. அதாவது நானுமே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக சேர்ந்தேன் அப்படின்னாலும் என்னை சுத்த விடணும். வேணா போய் டீ வாங்கினுவா, கட்சி பணிக்காக நான் அவனுக்கு ஒரு பணம் தரேன், இதை பண்ணு அதை பண்ணு அப்படிமானோ. இதேமாரி நம்மளை கீழே வச்சுருப்பானோலே தவிர மேலே ஏற விட மாட்டானோ. அவனுங்க பண்ணுறது உங்களுக்கே தெரியும். அதோட ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் எப்படி. ஆனால் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அவனுங்களுக்கு ஆள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து கெட்டவன் மாதிரியே நடிப்பான், அதை தப்பு பண்ணுற மாதிரியே. ஒருத்தவன் நல்லவன் மாதிரியே நடிப்பான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் நியூட்ரலாகவும் இருப்பான். அவனுக்கு இதில் 3 வகையான பீப்புள்ஸ் இருக்கானுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டவன் மாதிரி நடிக்கிற 9 புண்டாமணும், அவனாலும் கே போட்ட மாதிரி தான். அடுத்து நல்லவன் மாதிரி நடிக்கிற புண்டாமனாலும் பொட்ட மாதிரி போல தான். அடுத்து இந்த நியூட்ரலாக நடிக்கிறவனாலும் பொட்ட மாதிரி போல தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேல நான் 3 வகை இருக்குது. 3 வகைங்கிறத விட 3 வகை தான், கிட்டத்தட்ட 2 வகை தான். 3ஆவது ஒரு வகை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கானோ. என்னென்னா அவனுங்களுக்கு குஞ்சியும் வந்துருக்காது, அவனுங்களுக்கு மூடும் வராது. அவனுங்களை ஆனால் கேவாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கானோ. அவனுங்க தான் இந்த நியூட்ரல் குரூப்பு. அவனுங்களுக்கு குஞ்சு எழுந்திரிக்காது, ஆனால் அந்த நூல் மாதிரி ஒன்று விடுவானோ, அது அவனும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு குஞ்சு எழுந்திரிக்கும், அவனுங்க உடனே ஒத்தனை மாற்றி சூத்தில் விட்டு போனோம். அடுத்து இன்னொரு 9 குரூப் இருக்குது, அவனுங்களுக்கு குஞ்சு எழுந்திரிக்காது, சப்ர குரூப்பு. இந்தமாரி 3 பேர் இருக்கானோ. இந்த 3 பேர் இதில் இந்த டெவில் ஹார்னுங்கிறானோல்ல, இந்த பொட்டை மாதிரி போயிடும், இந்த 9 புண்டாமணும். அவன் பேர் என்ன, இந்த டேவிட் ராக்கஃபெல்லர் ராட்சைல்டு, அந்த பொட்டை மாதிரி போயிடுமே பொட்டை மாதிரி கேஸ். அவனுங்க வந்து டெவில் ஹார்னு. அவனுங்க தான் அப்பாவான் அண்ணனா. அவங்கள தொட்டா இவங்கெல்லாம் அவங்களோட கே இதை தான் பரப்பி வச்சுருக்கேன்னு கிளப்பி விட்ருக்கானோ. அதெல்லாம் கிடையாது, அவனுங்களை பார்த்தா தெரியும். அதேமாரி என்னை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என் பாட்டி மாதிரி முகத்தை வச்சுருக்கான். அந்த பேர் என்ன, ஐயோ வேற மார்க்கெட்ஸ்லாம். அவன் பேர் என்ன, ராக்கஃபெல்லரும் இவனும் இன்னொரு பொட்டை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்டு ஜரோஸ். அவனை மூஞ்சியெல்லாம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவனுங்க எல்லாருமே வெளில முகத்தை காட்டினதே இல்லை. ஜேக்கப் ராத்சைல்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லி மேபி ஜேக்கப் ராத்சைல்ட் வேணால் வெளில காட்டியிருக்கலாம். அவனை மாரி அவனுக்கு காட்டாத முகங்கள் தான் அதிகம். வெளில காட்டுறது சும்மா ஒரு 4-5 பேரை காட்டிட்டு அவனுங்களுக்கு ஹிடன் ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி கணக்கில் இருக்கானோ. 10% மக்கள் கேன்னா அப்போ அவனுங்கெல்லாம் பொட்டை மாதிரி பயலும். இப்போ கூட என்ன பிளான்னா, நான் என்ன சொன்னேன், 9 புண்டாமனோலா ஆம்பளை புண்டையாக இருந்தால் நேரில் வந்து மோதுங்கடா. ஒத்தைக்கு அதுவும் கத்தி சண்டைலாம் வேணாம். கத்தி ஆயுதம் துப்பாக்கி சண்டை இதெல்லாம் வேணாம். நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ கே ஆக்குறானோ. கத்தி சண்டை அப்படின்னா வாழைப்பழ சண்டை, துப்பாக்கி சண்டை. துப்பாக்கினா அவனுக்கு குஞ்சான், உள்ளே 2 குண்டு இருக்கான். பொட்டை மாதிரி புண்டாமனோலா ஆம்பளை மாதிரி சண்டை போடுங்கண்ணா. கிக் பாக்ஸிங் வச்சுக்கலாம்டா, பொட்டை குதிக்கலாம் வரீங்களா? எவனாலும் தான் வாடா.
இப்படி சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பிக்கும் போதே. இப்போ என்ன பண்ணிட்டானோ அதனால தான் என்னை கையடிக்க வச்சு எப்போ இந்த 6 வருஷமாக 9 வருஷமாகவே அடிக்க வைக்கணும். 2016 காவியான்னு சொல்லி சூனியை வச்சு என்னையெல்லாம் டார்ச்சர் பண்ணி அது காவியா அப்படின்ட்டானோ, சூரஜின்னு ஆனோம், அடுத்து பீட்ரு மார்ஷல்னு ஆனோம். ஆனால் எல்லாருமே 9 தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கிற எல்லோரும் 9, அவனுக்கு சொல்கிறத கேட்குறவனுங்களை மட்டும்தான் மேலே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பானோ. யாரெல்லாம் ப்ரொமோட்டு எந்த வேலையுமே பண்ணாமல் ஆகிறானுங்களோ அவனுங்க எல்லாருமே இலுமினாட்டி. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ரொம்ப கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருப்பான், அவனையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஒருத்தவன் நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருப்பான், அவனையுமே ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவனுங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி சம்பளம் தான் அவன் கொடுப்பானோ. ஆனால் அவனுங்க எல்லாம் வெளில அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுப்பானோ. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அதாவது இப்போ ஒரு கம்பெனியே இருக்குது கார்ப்பரேட்டு, ஏன் கவர்மெண்ட்டே எடுத்துங்களேன், டிஎம்கே அடிச்சுப்பானோ, அடிச்சுட்டு அவனுங்க வந்து ஏதோ பண்ணுவானோ தப்பு. ஆனால் ஏடிஎம்கே வந்து அதை சொல்லுவானுங்க, இவர் இந்த போன ஆட்சியில் அவர் வந்து இந்த இதை வந்து புழுத்தி கொண்டு இருந்தார், அவர் புழுத்தி கொண்டே இருக்கும்போது அவருக்கு பூலில் காயம் வந்தது அப்படிமானோ, பொட்டை மாதிரி புண்டாமனோ அதை சொல்லி ஓட்டு வாங்கிடுவானோ. ஓட்டு மட்டும் வாங்கலை, அவனுங்க காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறானோ. 90% மக்கள் அதனால தான் ஏழையாக இருக்கானோ. அவனுக்கு ஏழையாக இருந்தால் மட்டும்தான் காசுக்கு ஓட்டு போடுவானோ, இல்லைனா அந்த காசை தரமாட்டானோ. அதனால தான் சொல்கிறத கேட்குறானோ, நம்புகிறானோ. முதல்ல டிவி நியூஸ் இதெல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுமே இப்படி தான். கவர்மெண்ட்டுமே எல்லாமே அடிச்சிக்கிற மாதிரி நடிக்கிறானோ தவிர அவனும் அடிச்சிக்கல. எல்லாம் ஒரே கேங்காக தான் இருக்கானோ. அவனுங்க எல்லாமே கே போட்ட மாதிரி பயலும். இப்பயும் நான் சொல்கிறேன், 9 புண்டாமனோலாம் ஆம்பளை புண்டியாந்து நேரில் வந்து எல்லோரும் முன்னாடியும், அதாவது அவனு ஒன்றே என்ன சொல்லுவான்னா, நாங்கள் சூனியம் வச்சுட்டோம், டேவ் பட்டிஸ்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஹென்ரி, அப்புறம் மைக் டைசன் போட்ட மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் மட்டும் இல்லை, ஒயிட்டில், ப்ரௌனில், ஏன் இந்தியாவில் கூட 9 நிறையா இருக்குது. எல்லா கேமுமே 9 தான். எல்லா 9மே ஒத்தைக்கு ஒத்த என் கூட மோதுங்க. அதை விட்டுட்டு என் குடும்பத்தை நோண்டுறேன், என் பூளை உம்புறேன் அப்படிலாம் நிற்காதீங்க. ஆம்பளை புண்டையாக தான் நேரில் மோதுறா புண்டை. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குல்ல 9 குதி. முடிஞ்சால் என் கூட நேரில் ஒத்தைக்கு ஒத்த ஊருக்கு நடுவில் எல்லாருக்குமே முன்னாடியும் வச்சுப்போம். எல்லாத்தையும் சொல்லி உயிரோட வா, முதல்ல உயிரோட சாவாதீங்க, எல்லாம் பொட்டை மாதிரி செத்துட்டு. அதையும் நான் தான் பண்ணாங்கிறானோ. இப்போ டேவ் பட்டிஸ்டா இருக்கான்ல, அவன் வந்து இப்போ இழைச்சிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்னை அடிக்கிறேன்னு சொன்னானா, நான் அவனுக்கு ஊசி போட்டுட்டானா, அவனை வந்து வீக் ஆக்கிட்டானா. அடுத்து வந்து விஷால் தேவடியா போயிருக்கான்ல, அந்த பொட்டை மாதிரியுமே வந்து என்னை அடிக்கிறேன்ட்டு இருந்தானோ. அவனுக்கு எப்படி அடிப்பானோன்னா, எம்கேஎல்ரா எனக்கு அடிச்சுட்டு, அவன் எம்கேஎல்ரா அடித்தா நான் வந்து என் நிலைமையிலே இருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட செத்ததுக்கு அர்த்தம். அதாவது உயிர் இருக்கும், ஆனால் மூளை வந்து என் கண்ட்ரோலில் இருக்காது. அதை வச்சு அடிச்சிடலான்னு பார்க்குறானோ. எல்லாருமே பொட்டை மாதிரி பயிலும். முடிஞ்சால் என் கூட ஆம்பளை இருந்தால் நேருக்கு நேர் மோதுறா 9 புண்டாமனலாம். பொட்டை மாதிரி முதுகில் குத்தாதீங்களா 9 பூதி. பொட்டை புண்டை அழிப்புண்டடா நீங்கள்லாம்.